இந்த மூஞ்சிகளை பார்த்துக்கிட்டு என்னோட மிச்ச காலங்களை நான் எப்படிமா ஓட்டுவேன்? இதுகளோட என்னால இருக்க முடியாதுமா, என்னால இருக்க முடியாது. இந்த இந்த பிள்ளைங்க இருக்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேம்மா. இந்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டாலும் பரவாயில்ல, இதுகளை எங்கேயாவது அனுப்பிச்சிருவோமா, அனுப்பிச்சிருவோமா, இதுகளை எங்கேயாவது அனுப்பிச்சிருவோமா. ஆமா மாமா, உடனே அனுப்பிச்சிடலாம். ட்ரெயின்ல டிக்கெட் போட்டுமா இல்ல பஸ்ல டிக்கெட் போட்டுமா? எங்கேயாவது போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு அப்புறம் வரட்டும். ஆமா, எங்க மாமா அனுப்பலாம்? பத்தியம்மா, முதல்ல இவனுக்கு டிக்கெட் போட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு அனுப்பிச்சிருமா, அனுப்பிவிடுமா. ஓ, முதல் டிக்கெட் எனக்கா? எங்க போறதுக்கு டிக்கெட் போடணும் மாமா? ஒரேடியா போய் தொலைறதுக்கு போடணும். போடுறியா? முதல்ல உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துனா எல்லாம் சரியா வரியா? ஐயோ அம்மா, உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. அங்க ஒரு பொண்ணு சோறு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறா. இவனுங்க தான் பூட்டி வச்சுட்டு வந்திருக்காளுங்க. முதல்ல போய் சாவி எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட இல்ல, இவகிட்ட இருக்குன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? பூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ரூபினி என்ன கொத்த விடுற? அது சரி, நீங்க 2 பேரும் பயங்கரமான ஆளா தான் இருக்கீங்க. நீ தானே பூட்டிட்டு வந்த, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, அந்த அருவாளை கொடுங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன ஜென்மமா நீங்க எல்லாம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருந்தீங்கல்ல, இதுக்குதான் பாட்டி நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமாண்டா, நீ சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்கிட்ட இருந்து இவளுங்க போனை பிடிக்கிட்டாளுங்க. அண்ணன் நடந்து வந்துகிட்டு இருக்க, சீக்கிரம் வா. நானும் வரட்டுமா? இல்ல வேண்டாம். நானும் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். பாவம், அந்த பொண்ணு சோறு தண்ணி இல்லாம எப்படி கிடக்குறாளோ. ஐயோ கடவுளே, அந்த பொண்ணு கொண்டு ஆயிடக்கூடாது.